வெல்கம் மிஸ்டர் முரளி. யா, நீங்க? ஐ அம் ராகேஷ், பார்ட்டி ஆர்கனைசர். சதீஷ் உங்க வெளிநாட்டு பயணத்துக்காக அரேஞ்ச் பண்ண பார்ட்டி. மாடியில தான் பார்ட்டி. கோ அண்ட் என்ஜாய். தேங்க் யூ. சாரி சதீஷ். உங்களுக்காக ஸ்பெஷல் கிஃப்ட் அரேஞ்ச் பண்ண போயிருக்காரு. நீங்க போங்க சார். தட்ஸ் குட். சார். எஸ். ஒரு நிமிஷம். நீங்க சீக்கிரமா ஜிவ்னு மேலே போறீங்க. வாட்? ஒன்றும் இல்லை, அப்ராட் போறீங்களா ஃப்ளைட்டில், அதை சொன்னேன். ஓ, இட்ஸ் ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். நாம 2 பேரும் இதுக்கு முன்னாடி எங்கேயாவது மீட் இல்லை பண்ணிருக்கோமா? சார், இல்லையே. இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. யா, ஓகே. தாடிய சரியா ஒட்லியோ. முரளிக்கு நம்மள அடையாளம் தெரிஞ்சிருச்சா? இனிமே சதீஷ்க்கு வேலை இல்லை. La bomba! Hey guys, 1 minute guys. Satish வந்துட்டு இருக்காரு. So all of you enjoy. Yeah. Enjoy. Okay? செல்போன் ஆஃப் பண்ணி வச்சாதான் எந்த பிரச்சனையும் வராது. இப்படி ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் படாத பாடுபட்டு. என்ன நீங்க சேர்த்து வச்ச சொத்துல பாதியை எம்பேர்ல எழுதி கொடுங்க. ஏய், எழுதி கொடுக்க மாட்டீங்கல்ல? எல்லா சொத்தையும் உங்க பிள்ளைக்கு தானே சேர்த்து வைக்கிறீங்க. அப்போ உங்க புள்ள பண்ற அட்டகாசத்தையும் பொறுத்துக்குங்க. இப்ப பேக்கை தூக்கிட்டு ஏர்போர்ட் போலாம் வாங்க. ஹலோ அங்கிள். ஏய், என்ன சதீஷ் நீ மட்டும் வர? முரளி எங்க? சதீஷை விட்டுட்டு வேற ஒரு ஃப்ரெண்ட் கூட ஏர்போர்ட் போயிருப்பாரு. என்ன அங்கிள் சொல்றீங்க? ஒன்றும் புரியலையே. நீ தானே அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்ட்டி வைக்கிறேன்னு சொல்லி சில்வர் ஸ்டார் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர சொன்ன. என்ன அங்கிள் சொல்றீங்க? நான் ஃபோன் பண்ணி வர சொன்னா? அங்கிள் என் ஃபோன் தொலைஞ்சு போய் 2 நாள் ஆச்சு அங்கிள். முரளியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அவனை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அங்கிள். நான் அப்ப என் பிள்ளைக்கு என்னாச்சுப்பா? அங்கிள் சம்திங் ராங் அங்கிள். உடனே அந்த கெஸ்ட் ஹவுஸ் போலாம் வாங்க. சதீஷ், முரளி ஏதாவது பண்ணிருப்பாங்களாப்பா? ஐயோ அங்கிள், அந்த மாதிரிலாம் எதுவும் நடந்திருக்காது அங்கிள். நீங்க ஏன் தப்பு தப்பா முடிவு பண்றீங்க? நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு போலாம் வாங்க. என்ன தம்பிக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாருங்க. சதீஷ், சுவிட்ச் ஆஃப்னு வருதுப்பா. அங்கிள் எங்கேயோ தப்பு நடந்திருக்கு அங்கிள். நீங்க வாங்க போலாம். நீங்க வாங்க கெஸ்ட் ஹவுஸ் போலாம். பெட்டி எடுத்து வாங்க போலாம்.
சதீஷ் கொஞ்சம் சீக்கிரம் போப்பா. போறேன் அங்கிள். அங்கிள் இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களா அவனுக்கு. சுவிட்ச் ஆஃப் தான் வருது. ச்சே. அண்ணே பதட்டப்படாதீங்கண்ணே, தம்பிக்கு ஒன்றும் ஆயிருக்காது, தைரியமா இருங்க. சதீஷ் கொஞ்சம் சீக்கிரம் போப்பா. போறேன். Bellissima. Celebra, bellissima. அண்ணே இப்போ தம்பிக்கு ஃபோன் பண்ணி பாருங்க. சுவிட்ச் ஆஃப் தான் வருது. அண்ணே எதுக்கும் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கண்ணே. ஹலோ, ஏசி சிவரஞ்சனி பேசுறேன். நான் மினிஸ்டர் பேசுறேன். ஆ சொல்லுங்க சார். என் பையன் முரளிக்கு ஏதோ ஆபத்துன்னு நினைக்கிறேன். சார் என்ன சொல்றீங்க? அம்மா நான் சொல்றதை கொஞ்சம் கவனமா கேளுங்க. டிசி சேதுபதியோட தம்பி சதீஷோட போன் காணாம போச்சு. அதை யூஸ் பண்ணி என் பையனை யாரோ பார்ட்டிக்கு கூப்பிட்டுருக்காங்க. அவனும் போயிருக்கான். மை காட். சதீஷ் என்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் விஷயமே எனக்கு தெரிஞ்சது. சார் நீங்க முரளி காண்டாக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணீங்களா? பண்ணேன். போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கா? பார்ட்டி எங்க நடக்குதுன்னு ஏதாவது முரளி சொன்னாரா? சொன்னா வால்மீகி நகர்ல சில்வர் ஸ்டார் கெஸ்ட் ஹவுஸ்ல பார்ட்டி நடக்குதான். இப்போ நான் அங்கதான் போயிட்டு இருக்கேன். ஆ ஓகே சார், நான் உடனே வந்துடுறேன். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஆ சதீஷ் கொஞ்சம் சீக்கிரம் போப்பா. போறேன் அங்கிள். வால்மீகி நகர் சில்வர் சாண்ட் கெஸ்ட் ஹவுஸ்க்கு போகணும். வர லெஃப்ட் திரும்பிக்கோங்க. Celebra, bellissima. Celebra, bellissima. Celebra, bellissima. Celebra, bellissima. Escúchame. சதீஷ் ஒரு கிஃப்டோட வந்திருக்காரு. சதீஷ் பக்கத்து ரூம்ல ஒரு ஐட்டத்தோட உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. என்னது? வாங்க சீக்கிரம் போலாம், உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. ஐஷோ. வர லெஃப்ட். சீக்கிரம் போங்க. ஹலோ, எங்க? இதோ இந்த ரூம் தான், போங்க. சதீஷ். சதீஷ். ஹலோ ஹலோ, எது கதவு சாத்துறீங்க? என்ன பஸ் இது? சதீஷ் ஏதோ ஐட்டத்தோட வந்திருக்கான்னு சொன்னீங்க. சதீஷ் இங்கானா ஐட்டம் நீங்கானா? ஐட்டத்தை பார்க்கணுமா பாஸ்? அவ்வளோ அவசரமா உங்களுக்கு? இந்த ஐட்டத்தை பார்க்கறீங்களா? நீதான் அந்த கிளரா? வினோத், ராகவ் ரெண்டு பத்தியும் கொண்டது நீதானா? ப்ளீஸ் ப்ளீஸ் சார், என்ன கொண்டாடாதீங்க சார். நான் தான் இந்த ஊருட்ட போகிறேன். ஃபாரின் போகிறேன் சார். நான் திருந்துட்டேன் சார். சார் இனிமேல் நான் தப்பே பண்ண மாட்டேன் சார். விட்டுருங்க சார். வர ரைட் எடுத்துக்கோங்க.
அதுல திரும்பினீங்கன்னா வால்மீகி நகர் சில்வர் சாண்ட் கெஸ்ட் ஹவுஸ் வந்துடும். சார் வேணாம் சார், என்னை விட்டுருங்க, நான் போயிடுறேன். முரளி, ஐயோ, யாரு? யார் நீ? நீயா முரளி கொலை பண்ண? ஐயோ, யாருங்க? யாராவது வாங்க. கொலை, யாராவது வாங்க சீக்கிரம். சீக்கிரம். ஐயோ, யாருங்க இங்க? சீக்கிரமா வாங்க இங்க. யாரு? இவர் பேர் சஞ்சீவ். சஞ்சீவ், நீயா? நீயா இந்த கொலை எல்லாம் பண்ண? மேடம் ப்ளீஸ் என்ன போவிடுங்க, நான் அப்புறமா உங்களை சந்திச்சு எல்லா விவரத்தையும் சொல்றேன். என் கண்ணு முன்னாடி அவன் பொண்ணுமா கிடக்குறா. இதுக்கு மேல என்ன விவரம் சொல்ல போற? நீ செஞ்ச கொலையால எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்ததா மறு வேலை. மேடம் மேடம் அந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க, நான் வெறும் அம்புதான். இது எல்லாத்தையும் பண்ணது அந்த அஞ்சலி. அஞ்சலியா? அஞ்சலியா? ஆமா மேடம், வெளி மாநிலத்திலிருந்து வந்த என்ன ஏகே சார் ஆபீஸ்ல வேலைக்கு சேர்த்துக்கிட்டாரு. அஞ்சலி தான் இந்த வேலையெல்லாம் கொடுத்தாங்க. காசு காசப்பட்டு முதல்ல ஒத்துக்கிட்டாலும் போக போக அஞ்சலிக்கு நியாயம் கிடைக்கணும் தான் இதெல்லாம் பண்ணேன். இது தப்புன்னா மன்னிச்சிருங்க மேடம். என்ன நியாயமா இருந்தாலும் காசு வாங்கிட்டு செய்வியா? என் நிலைமை அப்படி மேடம். அப்பாவுக்கு 2 கிட்னி ஃபெயிலியர், அம்மாவுக்கு பிரெயின் டியூமர், நடுத்தரவாசி, பணத்துக்கு ஆசைப்பட்டது தப்பா? என்ன மன்னிச்சிருக்க மேடம், என்ன காட்டி கொடுத்துறாதீங்க. அப்பா அம்மா ஆபரேஷன் முடிஞ்ச உடனே நானே உங்ககிட்ட வந்து சரண்டர் ஆயிடுறேன். அஞ்சலி என்னையும் காட்டி கொடுத்துறாதீங்க மேடம். அஞ்சலி பாவம் மேடம். அஞ்சலி நிலைமையில எந்த பொண்ணு இருந்தாலும் இததான் செய்வா. மேடம் என்ன காட்டி கொடுத்துறாதீங்க மேடம், ப்ளீஸ் மேடம், காட்டி கொடுத்துறாதீங்க. இல்ல, முடியாது முடியாது. நீங்க என்ன போலீஸ்ல மாட்டி விட்டா நான் அஞ்சலியை காட்டி கொடுத்துருவேன். Taca
என்ன பண்றது? அஞ்சலிக்கு ஏதாவது ஒண்ணுனா ஏகே எப்படி? செல்லம்மா, உங்களையும் ஏமாத்திட்டேன். ஐ எம் சாரி.